ஹலோ வீவர்ஸ், 100 வருடத்திற்கு பிறகு நாளை கொடூரமான அமாவாசையானது வரப்போகிறது. இந்த ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்கு நாளைய நாள் இந்த 3 ராசிக்காரர்கள் இந்த பொருட்களை தானமாக ஒருத்தருக்காவது கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதோடு பித்ரு தோஷமானது நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது கிடைக்க கொடுங்க. இதனால நீங்க செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெற ஆரம்பிக்குங்க. பொதுவாகவே அமாவாசை பற்றி பல விசித்திரமான விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. அதாவது அமாவாசை நாள் அப்படிங்கிறது கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள், பேய் பிசாசுக்கள் போன்ற தீய சக்திகளுக்கு உகந்த நாள். எனவே தான் இந்த நாட்கள்ல எதிர்மறை சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க கொடுங்க. இது போன்ற எந்தவித பிரச்சனைகளும் நம்மளை நெருங்காமல் இருப்பதற்காகவோ என்னவோ இந்த நாட்கள்ல அதிகமாக இறை வழிபாடுகளையும் நம்ம ஒரு பக்கம் செய்து கொண்டு இருக்கின்றோம். எனவேதான் இது போன்ற கெட்ட சக்திகளுடைய எதிர்மறை தாக்கங்களானது நம்மளை எதுவும் செய்யாமல் இருப்பதற்காக நாளைய நாள் மறக்காம நம்முடைய வீடுகள்ல இது போன்ற விஷயங்களை செய்தே ஆக வேண்டுங்க. அதுலயுமே குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளைய நாள் பாத்தீங்கன்னா தப்பி தவறி கூட பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு சில செயல்களை உங்களுடைய வீடுகள்ல செஞ்சிடாதீங்க. ஏனென்றால் எப்போதும் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை அமாவாசை போன்ற நாட்கள்ல நம்ம மறந்து கூட செஞ்சிடக்கூடாதுங்க. அப்படி அதையும் மீறி நாம செய்யும் போது இன்னுமே மேலும் மேலும் பாவமானது வந்து சேருங்க. பாவங்கள் சேருகின்ற பட்சத்துல தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையாகவே இருந்து கொண்டே இருக்க கொடுங்க. எனவே நாளைய நாள் பெண்கள் எந்தெந்த தவறுகளை செய்யக்கூடாது, அதே சமயம் பாத்தீங்கன்னா எந்த 3 ராசிக்காரர்கள் நாளைய தினத்துல மற்றவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும், ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்கு எளிமையாக காகத்திற்கு என்ன உணவுகளை வைத்து நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 22/8/2025 வெள்ளிக்கிழமையான நாளைய தினத்துல தான் அமாவாசை திதியானது வந்திருக்குங்க. எனவே இந்த நாள்ல மறக்காம துலாம் ராசி, தனுசு ராசி மற்றும் மகர ராசி இந்த 3 ராசிக்காரர்களும் கட்டாயமாக பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை தானமாக கொடுத்துடுவாங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பித்ரு தோஷமானது நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதோடு சகல விதமான நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் நீங்க ஆரம்பிக்குங்க. பாவங்கள் நீங்கி விட்டாலேயே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நல்லதுமே நடக்க ஆரம்பித்து விடும். பொதுவாகவே அமாவாசை போன்ற நாட்கள்ல நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகங்க. எனவேதான் அப்படி வரக்கூடிய அவங்களுக்கு திதி தர்ப்பணம் மற்றும் சடங்குகள் செய்தால் அவங்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடைந்து முன்னோர்களுடைய ஆசியால வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியானது பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த அமாவாசை நாள்ல பித்ரு தோஷம் உள்ளவர்கள் ஒரு சில பொருட்களை தானம் செய்வதன் மூலமாக பித்ரு தோஷத்தை நம்ம போக்கிக் கொள்ளலாம். பித்ரு தோஷம் என்பது முன்னோர்கள் இறந்தவுடன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் முறையாக செய்யப்படாமல் இருந்தாலேயோ இல்லைனா அவங்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையாமல் இருந்தாலேயும் பாத்தீங்கன்னா அந்த வம்சத்தினருக்கு ஏற்படக்கூடிய தோஷமாக இருக்க கொடுங்க. அதோடு ஒருவரது ஜாதகத்துல 5 மற்றும் 9ஆம் வீடுகள்ல பாவ கிரகங்கள் இருந்தால் பித்ரு தோஷம் இருப்பதாக சொல்லப்படுங்க. இப்படிப்பட்ட பித்ரு தோஷம் இருந்தால் அது வாழ்க்கையில பல விதமான தடைகளை உருவாக்கி முன்னேற்றத்தை காண விடாமல் நிறைய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வைக்கும். எனவேதான் இந்த பித்ரு தோஷத்தை நீக்க சிறந்த வழிகளுள் ஒன்றுதான் பாத்தீங்கன்னா தானம் செய்வது. அதுவுமே பித்ரு தோஷத்துல இருந்து விடுபடவும் வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் இருக்க பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே தங்களுடைய ராசிக்கு ஏற்ற பொருட்களை தானம் செய்தால் வாழ்க்கையானது செழிக்கும் அப்படின்னே சொல்லப்படுகிறது. துலாம் ராசி நேயர்களை, துலாம் ராசி அன்பர்களுடைய அதிபதியாக சுக்கிரன் இருக்காரு. எனவேதான் துலாம் ராசியை சேர்ந்த இவங்க ஆவணி மாதத்துல வந்திருக்கக்கூடிய நாளைய இந்த அமாவாசை நாளன்று அரிசியை நீங்க தானமாக கொடுத்துட்டு வரலாங்க. பச்சரிசியை ஒரு 3 பேருக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது பாத்தீங்கன்னா நீங்க தானமாக கொடுத்துட்டு வர வேண்டியது மிக மிக அவசியம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுடைய அதிபதி குரு பகவான். எனவே தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆவணி அமாவாசை நாளன்று பாத்தீங்கன்னா மஞ்சளை நம்ம வாங்கிட்டு போய் ஒரு 3 பேருக்கு பாத்தீங்கன்னா கோவில்கள்ல தானமாக கொடுத்துட்டு வரலாம்.
மகர ராசி நேயர்கள், மகர ராசி அன்பர்களுடைய அதிபதி சனி பகவான். இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆவணி அமாவாசை நாளன்று கடுகு எண்ணெயை பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கிட்டு வந்து ஒரு 3 பேருக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நீங்க தானமாக கொடுக்க வேண்டுங்க. சொன்னபடி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, தனுசு ராசி மற்றும் மகர ராசி இந்த 3 ராசிக்காரர்களுமே அவங்களுக்கு உரிய பொருட்களை நாளைய தினத்துல அமாவாசை நாளன்று எப்போதும் போல உங்களுடைய முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க படையல் போடுவதாக இருந்தாலும் சரி, திதி தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரிங்க, இல்லைனா இதெல்லாம் எனக்கு செய்யற பழக்கம் கிடையாதுங்க, அவங்களுக்காக நான் தீபம் ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்து கொண்டு காகத்திற்கு சாதம் மட்டும் வைப்பேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, எது என்னவாக இருந்தாலும் சரிங்க, அந்தந்த ராசினருக்கு உரிய பொருட்களை பார்த்தீங்கன்னா மறக்காம நாளைய தினத்துல தானமாக கொடுத்துட்டு வாங்க. நீங்க தானம் கொடுத்துட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தோஷங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க. இன்னுமே ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாங்க, ஏங்க இந்த 3 ராசியினர் மட்டும்தான் நாளைய இந்த அமாவாசை நாளன்று தானம் கொடுக்கணுமா, மற்ற ராசியினர் கொடுக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. அதாவது மற்ற ராசியினரும் தாராளமாக கொடுக்கலாம், ஆனால் கட்டாயமாக இந்த 3 ராசிக்காரர்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தா அவசியமாக அவங்களுக்கு சொன்ன அந்த பொருட்களை அவங்களுடைய கையால தானமாக கொடுத்துட்டு வர வேண்டுங்க. மேசராசி நேயர்களுடைய அதிபதி செவ்வாய். எனவேதான் மேசராசியை சேர்ந்தவர்கள் சிவப்பு நிற ஆடைகளை பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தருக்கு தானம் கொடுத்துட்டு வர வேண்டும். அடுத்து ரிஷபராசினர். ரிஷபராசி நேயர்களுடைய அதிபதி சுக்கிரன். இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆவணி அமாவாசை நாள்ல வெள்ளை நிற பொருட்கள் இல்லைன்னா ஆடைகளை தானம் கொடுத்துட்டு வரலாம். அதாவது வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை இது போன்று ஏதாவது ஒரு பொருட்களை நீங்க கொடுத்துட்டு வரலாம். மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசியுடைய அதிபதி புதன். எனவேதான் மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் இது போன்ற அமாவாசை நாட்கள்ல பச்சை நிறத்துல ஏதாவது ஆடைகளை வாங்கி நீங்க தானம் கொடுத்துட்டு வரலாம். அதாவது பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஜாக்கெட் பிட் இருக்கு இல்லையா, அதை கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 3 பேருக்கு மஞ்சள் குங்குமத்தோடு வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க. அடுத்து கடகராசி நேயர்கள். கடகராசி நேயர்களுடைய அதிபதி சந்திரன். எனவே கடகராசியை சேர்ந்தவர்கள் தயிரை பாத்தீங்கன்னா தானமாக கொடுத்துட்டு வரலாம். சிம்மராசி நேயர்கள். சிம்மராசியுடைய அதிபதி சூரியன். எனவே சிம்மராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆவணி அமாவாசை நாளன்று சிவப்பு சந்தனத்தை பாத்தீங்கன்னா நீங்க தானமாக பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு வரலாங்க. கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா முழு உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லையா, அதை நீங்க தானமாக கொடுத்துட்டு வரலாம். துலாம் ராசி நேயர்கள் ஆல்ரெடி சொன்னது போலவே நீங்க அரிசியை கொடுத்துட்டு வரலாம். விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்களுடைய அதிபதி செவ்வாய். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல வெள்ளத்தை ஒரு 3 பேருக்கு இல்லைன்னா ஒரு பேருக்காவது நீங்க தானமாக கொடுத்துட்டு வரணும். அடுத்து தனுசு ராசி நேயர்கள் சொன்னது போலவே மஞ்சளை தானமாக கொடுங்க. மகர ராசி நேயர்கள் கடுகு எண்ணெயை தானமாக கொடுங்க. கும்பராசி நேயர்கள். கும்பராசியுடைய அதிபதி சனி பகவான். கும்பராசியை சேர்ந்தவர்கள் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதை நீங்க வாங்கிட்டு போய் தானமாக கொடுங்க. மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளன்று மாம்பழங்களை பார்த்தீங்கன்னா தானமாக கொடுத்துட்டு வாங்க. இப்படி உங்களுடைய ராசிப்படி நீங்க தானமாக இந்த பொருட்களை கொடுத்துட்டு வருகின்ற பட்சத்துல நிச்சயமாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் அப்படிங்கிறதுல துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா அதாவது இந்த அமாவாசை நாளன்று பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ஒரு சில தவறுகளை செஞ்சிடாதீங்க. அதாவது எப்போதுமே பாத்தீங்கன்னா வாசல்ல கோலம் போடுவது ஒரு நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது, மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட கோலத்தை பாத்தீங்கன்னா இது போன்ற அமாவாசை நாளன்று உங்களுடைய வீட்டு வாசப்படியில போடக்கூடாதுங்க. ஏனென்றால் நாம பாத்தீங்கன்னா நம்முடைய இறந்து போன முன்னோர்களுடைய பிரிவால நம்ம மனம் வாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம் இல்லையா. கோலம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம இது போன்ற அமாவாசை நாட்களில் மட்டும் வாசலில் பார்த்தீங்கன்னா கோலம் போடக்கூடாதுங்க. அதே போல் தினந்தோறுமே நம்முடைய விருப்பத்தின்படி நம்ம வீடுகளில் சமைப்பது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அமாவாசை போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளை மட்டும் தான் சமைத்து சாப்பிட வேண்டும், அசைவ உணவுகளை கட்டாயமாக சாப்பிடவே கூடாதுங்க. இந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் புதிய செயலை தொடங்குவது, புதிதாக ஏதாவது பொருட்கள் வாங்குவது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது ஏதாவது பேச்சுவார்த்தைகள் வைப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நாட்களில் செய்யக்கூடிய எந்த செயல்களிலுமே நமக்கு சாதகமான காரிய வெற்றியானது ஏற்பட போவது கிடையாது. அப்படிங்கிற காரணத்தால கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆன்மீகவாதிகள் பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் மனிதனுடைய மனநிலையில் சில வித்தியாசங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. அதுலேயும் பௌர்ணமி நாளை விட அமாவாசை நாளில் தான் மனிதர்களுடைய
உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்காக தான் பரிகார பூஜைகள், வேண்டுதல் மற்றும் ஆன்மீக செயல்பாடுகள் என ஆன்மீக வழியில இதற்கான தீர்வுகள் இருப்பதாகவும் நம்பப்படுது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.